ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நான் 2025 குரூப் 4 நல்லபடியாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்லி யார் மனசையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, 2025 குரூப் 4 இருக்குல்ல, நம்ம வந்து எல்லோரும் ரொம்ப நல்லா தெளிவாக தான் நம்ம ப்ரிப்பேர் ஆகிருப்போம் இல்லையா? எல்லாருமே புதுசாக வந்தவங்களும் சரி, ஆல்ரெடி இருக்கிறவங்களும் சரி, நியூ சிலபஸ் மாற்றினதுலேருந்து நம்ம எல்லாமே தெளிவாக வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா? இப்போ எப்படின்னா, ஒரு சிலபஸ் கொடுத்தாங்க. அந்த சிலபஸில் இருக்கிறது மொத்தமாகவே நம்ம வந்து படித்தோம். புரிஞ்சுதுங்களா? எப்படி படித்தோம்? ஃபஸ்ட்டு 2025 குரூப் 4க்கு புக்கு விட்டது சுரேஷ் அகாடமி தான். ஓகேங்களா? அவங்க எத்தனை மிஸ்டேக் விட்டாங்க, மிஸ்டேக் விட்டாலும் இப்போ புதுசாக எல்லாமே மாற்றி நமக்கு புக்கு விட்டாங்க. இப்போ நம்ம கையில் சிலபஸ் இருந்தது. அந்த சிலபஸை நம்ம ஜெராக்ஸ் போட்டு அந்த சிலபஸ் மட்டும்தான் படித்தோம் இல்லையா? ஒவ்வொரு டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறது போட்டு நம்ம தெளிவாக படித்து நம்ம பண்ணோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ நமக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ இதான் கொஸ்டின் பேப்பரா, இது கொஸ்டின் பேப்பரா இல்லை கதை புக்கா அப்படிங்கிறவங்களுக்கே தெரியல. புரிஞ்சுதுங்களா? இது வந்து எனக்கு தெரிஞ்சது கொஸ்டின் பேப்பர் கிடையாது, கதை புக்கு. ஏன் கதை புக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ஹாலுக்குள்ளே போகும்போது சரி எப்படி இருந்தாலும் நம்ம சிலபஸஸ் கேட்பாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு 92 பக்கம் நம்ம நெருங்கிடலாம். ஏன்னா இப்போ இருக்க சிலபஸ் வச்சு அந்த மாதிரி தான் புக் வைஸோ அவங்க தெளிவாக கேட்டிருந்தாங்கன்னா, இல்லை எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருமே நம்ம 90 பக்கம் நெருங்கியிருப்பேன். ஏன்னா எல்லாமே கவர் பண்ணியாச்சு இல்லைங்களா? அப்போ அப்படிங்கும்போது எல்லோரும் ஒரு தெளிவான மனசோட போகிறப்ப டிஎன்பிசி வந்து அத்தனோட மனசையே உடச்சிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அத்தனை பேர் மனசையே உடச்சிட்டாங்க. 5 வருஷம் படித்தவங்களும் சரி, 1 வருஷம் படித்தவங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டவங்க எல்லாரையும் உடச்சிட்டாங்க. ஒரு உடச்சிருந்துட்டாங்க. இனிமேல் இந்த ஃபீல்டில் படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு உடச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கொஷின்ஸ்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கும் தெரியல, வேறு யாருக்குமே தெரியல. இந்த அங்கே பாருங்கள், இந்த கொஷின்லாம் நான் இந்த 19வது கொஷின்லாம் பார்க்கும்போது எங்கடா வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு இல்லையா? எங்கே வச்சானுங்கன்னு தெரியல, நம்ம எங்கே படிக்க போகிறதுன்னு தெரியல இல்லையா? 1953, 900 அதெல்லாம் போயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கு அந்த கொஷின் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கொஷின் எங்கேருந்து வச்சிங்கடா அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். புவியியலில் அட்வான்ஸ்னு ஒன்று இருக்குப்பா. அந்த அட்வான்ஸுக்கு இப்போ நம்ம அட்வான்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம். அட்வான்ஸ்னால் என்ன, நம்ம என்ன படிச்சிருக்கோம் இங்கிலீஷில்? ஒரு முன்தொகை, முன்கூட்டி அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ புவியியலில் அட்வான்ஸுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புவியியலில் அட்வான்ஸுக்கா அப்படிங்கும்போது புவியில் அட்வான்ஸ் தான். ஆனால் சிலபஸ் இருக்குல்ல, சிலபஸில் அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன தெரியுமா? நம்ம புவியில் எந்த மாதிரிலாம் வந்து நமக்கு கலைச்சொற்கள் கேட்போன்னு அவங்க சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன தெரியுமா? ஸ்டோம்னா என்ன, புயல், அந்த மாதிரி தான். அப்படி தான் நாங்கள் வந்து கேட்போம். அந்த மாதிரி தான் அவங்களும் எக்ஸாம்பிள் போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? நாம் அதை நம்பி தான் கம்பல்சரி படிக்க போனோம். ஆனால் அவங்க வச்சது அட்வான்ஸ்னு வச்சுருக்காங்க. இதில் எந்த கொஷின் எதை அடிக்கிறதுனே தெரியல. புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்கள், இன்னொரு கொஷினு யூஎஸ்ஆ பற்றி ஒரு கொஷின் வந்துச்சு. அது அந்த கொஷின் எங்கேருந்துடா வச்சிங்க ஃபஸ்ட்டு? இந்த கொஷின் எங்கே? இது வந்து 1900 ஊவேசா இருக்கார்ல, ஊவேசா வந்து கொடுமுடி இருக்குல்ல, ஈரோடுக்கு கொடுமுடியில் அங்கே ஒரு ஓலைச்சுவடி இருந்துச்சு. அதிலிருந்து அவர் வந்து அந்த புக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு போனார் பார்த்தீங்களா? அந்த டைமில் இது கிடச்சி எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு 1900. ஊவேசாவுக்கே எந்த ஒரு இது கிடைக்காம தான், சோர்ஸ் கிடைக்காம தான் கொடுமுடிக்கு வந்து அவர் என்னென்ன வேணுமோ எடுத்துகிட்டு போனார் இல்லையா? அப்பேற்பட்ட மனுஷனாலேயே கண்டுபிடிக்காம தான் இங்கே வந்து தேடி அடைஞ்சு எடுத்துகிட்டு போனாங்க. அவங்கனாலேயே முடியல. நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் நம்மளால் முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து எல்லோரும் வந்து குரூப் 2க்கு ப்ரிப்பேர் ஆகுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சா? எதை நம்பி நம்மளை ப்ரிப்பேர் ஆகுறோங்கிறதா கேள்வியே. இப்போ இனிமேல் சுரேஷ் புக்கு படிக்க முடியுமா? முடியாது. படித்தா அதுலேருந்து கொஸ்டின் வருமாங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் இந்த புத்தா புக்கு படிக்க முடியுமா? அதுவும் தெரியாது. ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் வருமா? அதுவும் நமக்கு தெரியாது. மிகப்பெரிய கேள்வி மண்டையில் ஓடிட்டுருக்கு. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்ன ஓடுது? 2024, 22 வந்த எக்ஸாம்ஸ் இல்லைனா ஸ்கூல் புக்கு படித்தா போதுங்கிற நிலமை நமக்கு இருந்துச்சு. இப்போ நம்ம சனிக்கிழமை நடந்த எக்ஸாமில் ஸ்கூல் புக் படிச்சுன்னா கம்பல்சரி உனக்கு வேலை கிடையாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா? அப்போ எதுக்கு அவங்க டிஎன்பிசி வந்து ஸ்கூல் புக் இருக்கிறதா கொஸ்டின் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கணும்? எதுக்கு கேட்குறோம் இல்லையா? ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான சோர்ஸ் வச்சு நமக்கு பண்ணி கொடுக்கணும் இல்லையா? எப்படின்னா, ஒரு இந்திய ஆட்சி பண்ணி அவங்க எடுக்கிறவங்க கூட, ஐஏஎஸ் ஆஃபீஸ் எடுக்கிறவங்க கூட புக் சோர்ஸ் கொடுத்து இந்த புக்கில் தான் நாங்கள் கேட்போம், வேறு எங்கேயும் இது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? 21 வருஷமாக எந்த ஒரு சிலபஸையும் மாற்றாமல் அத்தனை ஒரு 60,000 80,000 சம்பள ஆளுங்களுக்கு அவ்வளோதான் கேட்குறாங்க.
ஒரு 25,000 20,000 அப்படி சம்பளத்துக்கு நம்ம எத்தனை படிக்கணும்? ஓலைச்சுவடி போகணுமா? நாம் என்ன முனிவரா? இல்லையா? நம்ம ஒன்றும் முனிவர் கிடையாது. இப்போ ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துதா இல்லையா? ஒரு ஆர்டிகல்ஸ் அத்தனை ஆர்டிகல்ஸ் படித்தோம். எத்தனை ஆர்டிகல்ஸ் படித்தோம். அப்புறம் வந்து இப்போது நான் எத்தனை பிவைக்யூ இங்கே பாருங்கள், பிவைக்யூலாம் நல்லா வெறித்தனமாக வந்து படிச்சுட்டு போனேன். எப்படின்னா அங்கே பாருங்கள், சுரேஷ் அகாடமி விட்டுருந்தாங்க தெரியுமா இந்த பிவைக்யூ கொஸ்டின். இதெல்லாம் வந்து வெறித்தனமாக படித்தேன். இதெல்லாம் இருக்குது இங்கே பாருங்க தான் உட்காந்து லாஸ்ட் டைமில் வந்து படித்து இதுலேருந்து கொஸ்டின் வந்துச்சான்னு கேட்டால் வரவே இல்லை. என்னடா எங்கிருந்து தானே வச்சிங்க? இல்லை ஒருவேளை எங்களை பழி வாங்குறதுக்கே இதை வச்சுருக்கீங்களாங்கிறது தெரியல இல்லையா? இப்போது எங்கிருந்தா தூக்கி வச்சுட்டாங்க. அப்போ உண்மையிலும் இது ஒரு ஹியூமன் எடுத்தாங்களா இல்லை ஒரு ஏஐ எடுத்ததாங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு இருக்குது இல்லையா? எல்லோரும் வந்து குரூப் 2 ப்ரிப்பேர் ஆகுங்கிறாங்க. நீங்கள் எதை நம்பி எல்லாம் ப்ரிப்பேர் ஆவீங்க? எனக்கு யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ரோ இதை நம்பி ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சோர்ஸ் வேணும். இப்போ வந்து போன 2024 22 24 சரி புக்கிலேருந்து கேட்பாங்கிற தைரியத்தில் படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சிலபஸஸ் புக் எடுத்து நம்ம இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்ம எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த இதுலேருந்து கேட்க மாட்டாங்கன்னு தெரியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது? இல்லையா? நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இங்கே வச்சுருக்காங்களே ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே பார்த்தா வயிறு எரியுது உண்மையில். ஏன்னா இத்தனை நாளுக்கு வந்து படித்து இங்கே பாருங்கள் சுரேஷ் புக்கெல்லாம் போட்டு தீட்டி அப்புறம் பாருங்கள் என்ன புத்தா புக்கெல்லாம் ஒரு பேஜ் விடலை. இங்கே பாருங்க தான் ஒரு பேஜ் விடாமல் அத்தனையும் படித்து ஒன்று விடாமல் இங்கே பார்த்துக்கோங்க தான். இதெல்லாம் பாருங்க தான் இதெல்லாம் போட்டு தெளிவாக கொஞ்சம் படித்து எங்கிருந்துடா வச்சிங்கிற அளவுக்கு கூட நமக்கு தெரியாமல் மனசு நோக்கடிச்சிட்டாங்க இவங்க. பிரித்தலுக்கு சேர்த்தலைகள் இங்கே பாருங்க தான். இதெல்லாம் படித்து நம்ம என்ன தான் நமக்கு பண்ண முடியும் இல்லையா? ஒன்றா புக் சோர்ஸ் கொடுங்க, கம்பல்சரி ஒரு புக் சோர்ஸ் இந்த புக்கில் தான் கேட்போங்கிறத நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க. இல்லையா இப்போ வந்து மாடல் கொஷின் கொடுத்துருக்கணும், அது தரல. எதுவுமே சொல்லாமல் இப்போ நமக்கு இது சிலபஸை மாற்றிட்டு அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்புறம் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கே கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்து திரும்பி பார்த்தா இன்னொரு 3 மாதம். அந்த 3 மாதத்தில் நாம் ஜிகே முடிக்கிறதா, மேக்ஸ் முடிக்கிறதா, தமிழ் முடிக்கிறதாங்கிறது தெரியல. அந்த 20 அதிகாரத்துலேருந்து கொஸ்டின் கேட்டிங்களா? இல்லை, வேறு பக்கம் இருந்து கேட்டிருக்கீங்க. சரி ரைட்டு. அதுக்கப்புறம் கலைச்சொற்கள்னு கேட்டிங்க, அதுவும் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும். என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இதில் இப்போ இந்த திணைப்பரப்பெல்லாம் கேட்டிங்களா இல்லையா? அதுவும் தெரியலை. அதுவும் நமக்கு துளி கூட தெரியலை. அடுத்து பாருங்கள் இருபோ பேச்சொலக்கு கேட்டிங்களா? அதுவும் தெரியல. கோடிடம் இருக்குல்ல, அதுவும் கேட்டிங்களா? துளி கூட கேட்கல. சரி, நான் வந்து எடுத்து பார்த்தேன். புவியியல் இருக்குல்ல, இப்போ சுரேஷ் அகாடமி என்ன பண்ணாங்க, நம்ம 6லேருந்து 10வது வரைக்கும் இருக்க எல்லா புக்கில் இருக்கிற அந்த கலாச்சாரம்னு கொடுத்துருப்பாங்க. சரி, நான் வந்து இந்த புவியியல் எடுத்து பார்த்தேன், இருக்கான்னு எடுத்து பார்த்தேன் அட்வான்ஸுக்கு, இல்லை. இந்த கோப்போ ஆவணம் கேட்டிங்களா? கேட்கவே இல்லை. இப்போ பாரதிதாசன் எங்கே போனார்? பறந்து போயிட்டாரா? முடியரசன் எங்கே பாரு முடிஞ்சு போயிட்டாரா? இப்போது அகரமுதிரி கேட்டாங்க, பெருஞ்சித்தனார் பற்றி கொஷினே இல்லையே. ஜிபோப் எங்கே போனார்? வீரமாமுனிவர் எங்கே போனார்? இது துளி கூட கேட்கலையே. டிகேசி பற்றி கொஸ்டின் கேட்க கண்ணதாசன் தான் முக்கியமான, அவரை கேட்கல. காகிதம் இல்லத்து நமக்கு சம்மந்தமே இல்லாதவர், அவரே சிலபஸில் வச்சுருக்காங்க. பட்டுக்கோட்டை இல்லை. நாமக்கல் கவிஞரை முக்கியமான ஆள், நாமக்கல் கவிஞரும் இல்லை. நம்ம எதை நம்பி இனிமேல் குரூப் 2க்கு வந்து படிக்கிறது? எது சொல்லி எடுத்துன்னு போட்டாங்க, அது எங்கே போட்டாங்க? நமக்கு எதிரே இல்லாத இடத்துக்கு வச்சுருக்காங்க. அப்போ அதனால் ஆகையால் எல்லாருக்கும் புரியாமல் இருந்தது, அதுவும் கேட்கலை. எதை நம்பி நம்ம படித்து அதை வந்து நம்ம பாஸ் பண்ணி நமக்கு இப்போ எல்லாருக்கும் ஒரு மைண்டில் என்னென்னா பாஸ் பண்ணுவோமா மாட்டோமாங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இதில் எல்லோரும் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, புணர்ச்சி கேட்பாங்க. புணர்ச்சி படிங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா மேக்ஸிமம் புணர்ச்சி எந்த எக்ஸாமில் கேட்டதில்லை, இதில் கேட்பாங்கன்னு சொன்னாங்க. இதுலேயும் கேட்கல. எல்லாருக்கும் வந்து புணர்ச்சி மண்டல ஏற்றி ஒன்றும் கேட்கலையே அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? சுரேஷ் புக்கை வாங்கி அதையும் படித்து இதையும் படித்து ஒரு புக்கு இல்லாமல் 2 புக்கு வாங்கி அந்த 2 புக்கு உட்காந்து நம்ம காசு போட்டு இந்த புக்குக்கு ஒரு ஃபஸ்ட்டு வாங்கும்போது 400, இந்த புக்குக்கு மட்டும் 900 அடங்கியிருக்கு, இந்த புக்குக்கு நான் 500 புக்கு, டெலிவரி சார்ஜோட 100 ரூபா மொத்தமாக கேட்டியே இந்த புக்குக்கு மட்டும் நிறையா காசு செலவாச்சு. அப்போ நிறைய பியூக்கு வாங்கி படித்தோம். அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் போட்டு படித்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிங்களா? கேட்கல. ஸ்கூல் புக்குக்கு இல்லை. அப்போ எதுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்போ திருவள்ளுவருக்கே தெரியாது இந்த மாதிரி நான் பண்ணனாடா, அவருக்கே வந்து கேட்டார்னாடே இந்த மாதிரி எங்கடா பண்ணேன் நான் அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு இருக்குது. இப்போ ஒன்றா நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் இந்த இருக்கார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி துணி போட்டுட்டு கையில் ஓலைச்சுவடி வச்சு தான் சுற்றணும் போல்.
என்ன நம்ம பசங்க பார்த்துட்டு தாடி தான் இருக்காது, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் போகணும் போல். என்ன தான் பண்ண முடியும் நம்ம யோசிச்சு பாருங்கள். முகலாயர் மரத்தில் செத்து போயிட்டாங்க. சின்சில் நகர் ஒரே கொஷின் தான். குப்தர்லாம் எங்கே போனாங்க? பாமணி கேட்பண்ணாங்க. ஒரு பாமணின்னு கேட்கல, பாமணியும் கேட்கல, பத்மினின்னு கேட்கல, ஒன்றுமே கேட்கலையே. நம்ம எங்கேன்னு போய் அடிச்சுக்கிறதுன்னு தெரியலை. இனிமேல் எதை நம்பி படிக்கிறது இல்லையா? அடுத்த ஒரு 3 மாதத்தில் குரூப் 2 வேறு, குரூப் 2 இருக்குங்கிறாங்க. குரூப் 2க்கு வச்சு செய்ய போகிறாங்க. அது வேணால் நல்லா இப்போ தெரியுது. பாலிட்டினாங்க. பாலிட்டி எங்கடா படித்தமாடாங்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க இல்லையா? சரி, நம்ம சொல்கிறக்கு நம்ம கதையே ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது? இப்போ வந்து நமக்கும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க பாருங்கள், மிகப்பெரிய பிளான் தெரியுமா? தமிழ் முடித்தோடனே ஒரு 10 கொஸ்டின் ஜிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் மேக்ஸு, 10 கொஸ்டின் மேக்ஸு. அதை முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜிஎஸ் வருது. அப்பாடா, எங்கடா மேக்ஸ் எவ்வளோ தான் கற்றுப்பாங்கன்றது சந்தோஷமாக இருந்தால் பின்னாடி திருப்பி பார்த்தா தான் தெரியுது, வருதப்பா மேக்ஸு, அத்தனை மேக்ஸ் வருது. டேப் அப்படியே இதெல்லாம் பார்த்து இந்த பாருங்கதா, இந்த பேர் என்ன, இந்த கூற்றுக்காரனை இப்போ படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சு. திரும்பி பார்த்தா 12, 10 மேக்ஸ் போட வேண்டியது இருக்குது. அட என்னடா அதுக்குள்ளேயே 12 ஆகி போச்சா? இல்லை, ஐயோ இந்த மேக்ஸ் போடணுமே வரமாட்டேங்குது. ரீசனிங்லாம் சுற்றி விட்டாங்க. நம்ம எங்கடா போய் பார்க்குறது பண்ணுறது அளவுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ரீசனிங் இருக்குது தெரியுமா? இந்த ரீசனிங்கில் நான் அந்த சன்னில் நான் கடைசி டைமில் போட்டேன். என்னடா என்ன பண்ணுறதுனே தெரியலையாடா அப்படிங்கிற அளவுக்கு போட்டேன். இனிமேல் ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க, அப்போ தான் நம்ம படிக்க முடியும். சும்மா அவங்க சொல்கிறாங்க போட்டு படிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போ அந்த புக்கு இந்த புக்குன்னு வாங்காதீங்க. இனிமேல் டிஎன்பிஎஸ்சி ஒரு புக்கு சொல்லட்டும், கண்டிப்பாக சொல்லணும், சொல்லி தான் ஆகணும். இல்லைன்னா நிறைய பேர் ஃபீல்டு விட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு செலவு பண்ணுறோம் நமக்கு தெரியணும். ஸோ அதனால் எந்த புக்கு கசன்னு வாங்காதீங்க. ஓகேவா? அந்த அகாடமி விட்றான்னு வாங்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபிஷியலாக சொல்லுவாங்க, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.